மாணவர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். நான் பேசுவது கிளியரா கேட்கும். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகிருக்கும்னு நான் நம்புறேன். இது பிரச்சனைகள் எதுவும் இருக்குச்சுன்னா நீங்க தாராளமா செட்ல போடலாம். ரைட். இப்போ உங்களுக்கு தெரியும், கிரேட் 10 பார்த்தோம்னு சொன்னா இப்ப படிச்சு கொண்டிருக்கிறோம். அதுல கிரேட் 10ல இருக்கிற முதலாவது யூனிட் நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு முதலாவது யூனிட்ல ஏதும் டவுட் இருக்குன்னு சொன்னா தாராளமா என்னை கான்டாக்ட் பண்ணி அதை கேட்டுக்கொள்ளலாம். சரியா? அடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஃபைனல் பேப்பர்ல பாஸ் பேப்பர்ல நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். இந்த முதலாவது யூனிட்ல இருந்து 2 இல்லாட்டி 3 எம்சிக்கு கேள்வி தான் மேக்சிமம் வரும். அதை தவிர்த்து பார்ட் 2ல பார்த்தோம்னா சிறிதா ஒரு விளக்கம் எழுதுற மாதிரிக்கு விவரித்து செய்ய மாதிரி கேள்வி கேட்டு வரலாம். சரியா? அது வந்திருக்கு. இப்ப இந்த மாதிரி கேள்விங்கிறத நான் சொல்லி கொண்டுட்டேன் கிளாஸ் நடக்கிற நேரமே. நம்ம இன்றைய கிளாஸ்ல நம்ம படிக்க போறது 2வது யூனிட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதிகளவான மாணவர்களுக்கு பார்த்தோம்னா ஐசிடி நோட்ஸ் புக் கிடைச்சிருக்கும். ஒரு சிலருக்கு இன்னும் கிடைக்காம இருக்கு. சரியா? அது போஸ்ட் ஆஃபீஸ் சைட்ல கொஞ்சம் இஷ்யூ இருக்கு. நான் 7 மணி வரைக்கும் எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணிட்டேன். நேற்று பேமெண்ட் பண்ணினாங்க, இன்னைக்கு நான் புக் போஸ்ட் போட்டுட்டேன். சரியா? நான் ஒண்ணு ரைட். நம்ம இந்த யூனிட்ல நம்ம பார்க்க போறது கம்ப்யூட்டரை பத்தி, அதுல என்னென்ன சாதனங்கள் பயன்படுத்தப்படுது அப்படின்னு ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சரியா? நான் திரும்பவும் சொல்றேன். நாம பேமெண்ட் காசு கட்டி கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்க முடியும்னா அதை ஒழுங்கான முறைக்கு படிச்சு கொள்ளணும். எது டவுட் வந்தா நீ தாராளமா உடனே செக்ல போடுங்க, இல்லாட்டி மைக் ஓன் பண்ணி கேளுங்க, இல்லாட்டி நீ வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு கேளுங்க, இல்லாட்டி கிளாஸ் முடிய உடனே கேளுங்க. அது ஆக சின்ன டவுட்டா இருந்தாலும் பரவாயில்லை. சிலாக்கள் சில டவுட்களை வச்சுக்கொண்டு இது நான் சேர்ட்டு கேட்கிறியா, சார் என்ன நினைப்பாரு, இல்லாட்டி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி என்ன நினைப்பாங்கன்னு அந்த எண்ணம் எல்லாம் நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு ஏ கிரேட் வேணுமா, நீ எல்லாத்தையும் செஞ்சாகணும். என்ன டவுட் வந்தாலும் கேட்டுத்தான் ஆகும். ரைட். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கிளியரா சொல்லி கொண்டுட்டேன். ரைட். இப்ப பார்ப்போம். கணனியைத்தான் நம்ம இந்த யூனிட்ல படிக்க போறது. மனிதனின் பல்வேறு வேலைகளை இலகுவாக்குவதற்கு உருவாக்கப்பட்ட சாதனம் தான் இலத்திரனியல் சாதனம். சரியா? இந்த உலகத்துல காணப்படுற அதிகளவான இல்லாம எல்லா சாதனங்களும் மனிதன் வேலையை இலகுவாக்குறதுக்கு தான் பயன்படுத்தப்படுது. இந்த வகையில் தான் இந்த கணனியும் ஒன்று. உள்ளிடப்படும் தரவுகளை முறைவழிப்படுத்தி தேவையான தகவல்களை வெளியிடும் மின்வலு உபகரணம். சரியா? அப்ப கம்ப்யூட்டர் பார்த்தோம்னா தானாக எப்பயும் இயங்க மாட்டோம். ரொபோ தானாக இயங்கும், அது வேற விஷயம். நம்ம கம்ப்யூட்டரோடய நிற்போம். சரியா? அப்ப கம்ப்யூட்டர் பார்த்தோம்னா என்ன செய்யும்? தானாக இயங்க மாட்டோம். அதுக்கு ஒரு ஆள் இருந்து கொண்டு கட்டளைகள் வழங்கணும். இதை செய் அதை செய்து சொல்லி. எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்ப ஜூம் கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க. லேப்டாப்ல இல்லாட்டி கம்ப்யூட்டர் ரெண்டு வைப்போம்னா நீங்க கம்ப்யூட்டருக்கு முன்னுக்கு இருந்து கொண்டு ஜூம் கிளாஸ ஜூம் எப்ப ஆன் பண்ணு, இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுச்சுன்னா அது போகுமா? ஒட்டுவா போக மாட்டோம். நம்ம என்ன செய்யணும்? ஜூமை இப்ப ஆன் பண்ணணும், யூசர் பாஸ்வேர்ட் அடிக்கணும், பாஸ்வேர்ட் அடிக்கணும், ஐடி அடிக்கணும், ஐடி அடிச்சு ஜாயின் பண்ணணும். இப்ப கணினிங்கிறது என்ன? தானாக இயங்காத ஒரு சாதனம். ஆனா என்னதான் அது தானாக இயங்காத ஒரு சாதனமா இருந்தாலும் அதுக்கு குறிப்பிட்ட ஒரு சில சிறப்பியல்பு காணப்படுது. கேள்வி பேப்பர்ல இப்ப டேர்ம் பேப்பர் எடுக்கிற நேரம் சின்ன சின்ன கேள்விகளாக கேட்கிற சந்தர்ப்பத்துல இதுவும் கேட்பாங்க, கணினிட சிறப்பியல்பு. பாஸ் பேப்பர்ல கேட்கிற நேரம் கீழுக்கு ஒரு 4 விடையை தந்து போட்டு இதுல கணனியின் சிறப்பியல்பு அல்லாதது எதுன்னு சொல்லி கேட்டா அந்த சந்தர்ப்பத்துல நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இது பார்த்தோம்னா கணனிட சிறப்பியல்பு இல்லைன்னு சொல்லி. இப்ப பாப்போம் என்னென்னு இயல்புன்னு சொல்லி. முதலாவது பதி பீடம். கொடுக்கப்பட்ட வேலைகளை குறுகிய நேரத்தில் முடிக்கக்கூடிய ஆற்றல். இப்ப என்னதான் கம்ப்யூட்டருக்கு வேலை கொடுத்தாலும் அது குயிக்கா செஞ்சு முடிக்குது. சரியா? அது எப்படி ஸ்பீடா வேலை செய்யுதுங்கிறத போக போக நான் சொல்லுவேன். நீங்க இந்த பாயிண்ட்ஸை வழங்கி கொள்ளுங்க. இப்ப நீங்க சரி, அடுத்து பார்ப்போமே. செம்மை அல்லது நம்பகத்தன்மை. அது வழங்கப்படும் அறிவுறுத்தல் தரவுகளுக்கு ஏற்ப சரியான தகவல்களை வெளியிடல். இப்ப உண்மையாக பார்க்க போனா 195% கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் சரியா செய்யும். ஒரு 5% ஏதோ ஒரு சில பிழையால
பிழையான தகவல்களை வெளியிடலாம். சரியா? ஓகே. அடுத்து திறன் என்ன, நீண்ட நேரம் தொழிற்படக்கூடியது, களைப்பற்றது. இப்ப உங்களுக்கும் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி அதிக அளவு நேரம் தொடர்ச்சியாக எந்த வேலையும் செய்ய இயலாம். இதுக்கு முதல் பார்த்தோம்னுச்சுன்னா நான் கிரேட் 11 கிளாஸ் செஞ்சு போட்டு அதை முடிச்சுட்டு இப்ப கிரேட் 10க்கு வந்திருக்கேன். இப்ப இதுக்கு பிறகு இன்னொரு கிளாஸ் போட்டு சரியா 9 மணிக்கு பிறகு இன்னொரு கிளாஸ் போட்டுச்சுன்னா தொடர்ச்சியா 3 கிளாஸ் செய்யறது என்ன எனக்கு உண்மையா சிரமம் உண்டு. சரியா, பிரேக் இல்லாம கிளாஸ் செய்யறது. ஆனா கண்ணனிக்கு பார்த்தோம்னுச்சுன்னா எத்தனை வேலை கொடுத்தாலும் அது ஒரே சந்தர்ப்பத்துல நிறைய வேலை செய்யுது. என்ன வேலை கொடுத்தாலும் செஞ்சு முடிக்குது. அதான அது. அடுத்தது என்ன, பல் திறமை, ஒரே நேரத்தில் பல்வேறு வேலைகளை செய்யக்கூடிய ஆற்றல். அது என்னடா இது ஒரே நேரத்துல பல வேலை செய்யுதுன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா சொல்றேனே சும்மா. நீங்க இப்ப இந்த கிளாஸ் பாக்கீங்க, இந்த கிளாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்திலேயே பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு வேற ஒரு சார் பார்த்தோம் சொன்னா நீங்க வேற ஒரு சார் ரெசூம் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க, அவர் கிளாஸ் ரெக்கார்டிங் போட்டிருக்காரு, நீங்க அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டருக்கு எடுக்க போறீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, இந்த கிளாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்திலேயே பேக்ரவுண்ட்ல பின்னுக்கு என்ன செய்யலாம், அந்த கிளாஸையும் டவுன்லோட் பண்ண போடலாம். அதே சந்தர்ப்பத்துல உங்களுக்கு இன்னும் நோட்ஸ் பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணணும்னா அதையும் பேக்ரவுண்ட்ல நிறைய பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண போடலாம். இப்ப புதுசா ரிலீஸ் பண்ணப்பட்ட படம் ஒன்றை நீங்க டவுன்லோட் பண்ண போடணும்னா அதையும் போடலாம். ஏகப்பட்ட வேலை ஒரு தரத்துல நடக்குது. நீங்க இன்னைக்கு என் கூட கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்திலே பின்னால எத்தனை வேலை நடக்குது. அப்ப அதைத்தான் சொல்ற, ஒரே நேரத்துல பல்வேறு வேலை செய்யும் ஆற்றல். இப்ப கணனிட சிறப்பியல்பு கேட்கிற நேரம் கதி, செம்மை, திறன், பழுதிறமைண்டு, சோட்டா எழுதுறியா இல்ல குறுகிய நேரத்துல வேலையை முடிக்கும் ஆற்றலை கொண்டது, சரியான தகவலை வெளியிடக்கூடியது, நீண்ட நேரம் தொழிற்படக்கூடியது, பல்வேறு வேலைகளை ஒரே நேரத்தில் செய்யக்கூடியது, இப்படி எழுதலாம்னு சொல்லிக்கிட்டா ஓ எழுதலாம். இப்ப உ- இ- இப்ப உண்மையா பார்க்க போனா எக்ஸாம் பேப்பர்னு சொல்லி சொல்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மாணவருக்கு அந்த விஷயம் விளங்கியிருக்கான்னு சொல்லி பாக்குறது தான். சரியா? அப்ப ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கி, இதுக்கு விட என்ன எழுதணும்னு உங்களுக்கு விளங்கி நீங்க அதுக்கு எழுதினா சரி. இப்ப கேள்விக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விடை எழுதினா அது என்ன, அது பழ, அது பழ, அது ஷுவர் பழகு. அப்ப கேள்விக்கு ஏத்த மாதிரி விட நம்ம எழுத பழகணும். சரி, அடுத்த சிறப்பியல்பு என்னையாம், தேக்கி வைப்பதற்கு மீட்டலுக்குமான ஆற்றல். கணனில எந்த அளவும் நம்ம தேக்கி வைக்கலாம், எப்பயும் அதை விட்டு பார்க்கலாம். அந்த தேக்கி வைக்கிற கொள்ளளவை கூட்டணுமா இல்ல கம்ப்யூட்டர் வேகத்தை கூட்டணுமா, அதுக்கு என்ன சாதனம் பயன்படுத்துவோம், கம்ப்யூட்டர்ல என்னத்தை பொருத்துவோங்கிற விஷயம் எல்லாம் இந்த யூனிட்ல பின்னுக்கு போக 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 படிச்சுக்கிட்டு போகும். சரியா, அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. ரைட். அப்ப இவ்வளவு நான் பார்த்தோம்னா கணனிட சிறப்பியல்பு. அடுத்து பார்ப்போம், கணனியை வகைப்படுத்த போறோம். இப்ப நோட் பார்த்தோம்னா சரியா, எல்லாருக்கும் தெரியும் என்ன, ஒரு கம்ப்யூட்டர் தான். என்ன, ஒரே ஒரு கம்ப்யூட்டர். அது கம்ப்யூட்டர் என்ன, இது கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் வெப்பம், இஞ்சால சிஸ்டம் பாக்ஸ் இருக்கும், இங்க கீபோர்டு இருக்கும், இவடத்துல ஒரு மவுஸ் இருக்கும், இது கனெக்ஷன் இப்படி இப்படி போகுது வெப்பம், இவடத்துல ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்கும். சரியா? இப்ப இப்படி இருக்கிறது தான் கம்ப்யூட்டர்னு சொல்லி இத்தனை காலமும் நமக்கு தெரியும். ஆனா இது என்னடா இது கணனியை வகைப்படுத்துறோம்னு சொல்லி ஒரு வழக்கம் சொல்லி வருகிற சந்தர்ப்பத்துல நிறைய பேர் யோசனை இருக்கு. அதை என்னன்னு பார்ப்போம். அப்ப கணனிய வகைப்படுத்தலுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா நிறைய வகைப்படுத்தல் காணப்படுது. ஒவ்வொன்றா கிளியரா பார்ப்போம். கட்டாயம் இதுகள் தெரிஞ்சிருக்கணும். கேள்வியில டிரெக்ட் கேள்வி இது. இதெல்லாம் இப்படியான கேள்விகள் கேட்டு விடுதல் சொன்னா உண்மையா நமக்கு மடத்தனம். நீங்க இதுகளை இப்பான் படிக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியா, ஆல்ரெடி படிச்சீங்களான்னு சொல்லி நான் இதில் படிக்கிற நேரம் இதுகள் நான் ஃபுல்லா படிக்கிற நேரம் கிரேட் 9ல நான் படிச்சேன். சரியா, இந்த விஷயங்கள். ரைட், ஓகே. இப்ப பார்ப்போம். கணனிய வகைப்படுத்தல மெயினா 3 வகைப்படுத்தல் இருக்கி. அளவிற்கேற்ப, அடுத்தது தொழில்நுட்பத்திற்கே, அடுத்தது நோக்கத்தின் அடிப்படையில். இது 3 தான் வகை. சரியா? அப்ப கணனி வகைப்படுத்தலில் உள்ளடங்கப்படும் வகைகள் எவைன்னு சொல்லி கேட்டா அளவிற்கேற்ப வகைப்படுத்தல், தொழில்நுட்பத்திற்கேற்ப வகைப்படுத்தல், நோக்கத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தல். சரி, இது 3ஐயும் குந்திக்கிட்டு பாடமாக்குறல. சரியா?
கம்ப்யூட்டர் எடுத்தோம்னுச்சுன்னா சின்ன கம்ப்யூட்டர் இருக்கு, பெரிய கம்ப்யூட்டர் இருக்கு, அதுக்கு பெரிய கம்ப்யூட்டர் இருக்கு. அப்ப பெருசு பெருசா போகுது, சின்ன சின்ன இருக்குன்னு அது என்ன ஒரு அளவு. அதுக்குன்னு சொல்லி வந்துதான் அளவிற்கேற்ப வகைப்படுத்தல். தொழில்நுட்பம். தொழில்நுட்பம் சின்ன அனலாக் டிஜிட்டல் ஹைபிரிட் தொழில்நுட்பம். சரியா? டெக்னாலஜி அந்த பெயர்லயே இருக்கு தொழில்நுட்பம். அப்ப அந்த தொழில்நுட்பத்திற்கேற்ப அந்த கணனி வேலை செய்துச்சுன்னா அது தொழில்நுட்பத்திற்கேற்ப வகைப்படுத்திருக்கிறாங்க. அது நோக்கத்திற்கான அடிப்படை. ஒரு நோக்கம். நோக்கம் என்ன? ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிக்கோள் ஒன்று இருக்கும். அந்த குறிக்கோளை மட்டும் அது செய்யும். அதுக்கு சொல்லி உருவாக்கப்பட்டது. சரியா? ரைட். இப்ப அளவிற்கேற்ப அதுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா கணனிகள் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கி, பெருமுக கணனிகள் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் சிறு கணனிகள், அடுத்தது தனியார் நுண்கணனி. சரியா? இதை ஒன்றையும் பார்ப்போம். அடுத்தது தொழில்நுட்பத்திற்கேற்ப வகைப்படுத்தல்ல ஒத்திசை கணினிகள், இலக்க முறை கணினிகள், கலப்பின கணினிகள். நோக்கத்திற்கு அடிப்படையில பார்த்தோம்னா பொது தேவைக்கு விசேட தேவைக்குன்னு சொல்லி ரெண்டா இருக்கி. நம்மளோட புக் சிலபஸ்ல பார்த்தோம்னுச்சுன்னா இந்த விஷயம் இல்லை. பொது தேவைன்ற என்ன, விசேட தேவைன்ற என்ன, நோக்கத்தின் அடிப்படையில் இல்லை. ஆனா உண்மையா இப்படி ஒரு வகை ஒன்று இருக்கு, அதனால குறிப்பிட்டிருக்கிறேன். சரியா? ஓகே. அப்ப கணனி வகைப்படுத்தல் என்னென்ன, அதுக்குள்ள என்னென்ன வகை வருதுன்னு சொல்லி பார்த்துட்டீங்க. ஆனா இன்னும் விளங்கல என்ன உங்களுக்கு என்னென்னு சொல்லி. இதை இப்ப நம்ம விரிவா படிக்க போறோம். ரைட், விரிவா படிப்போம். சரி, இப்ப பாருங்க. இப்ப நம்ம முதலாவது எந்த இதுக்குள்ள பாருங்க, அளவிற்கேற்ப வகைப்படுத்தல். அளவுன்னு சொன்னா ஞாபகம் இருக்கணும், கம்ப்யூட்டர் பெருசி சின்னதை வச்சுக்கொண்டு பிரிக்க போறோம். சரியா? ஓகே. இந்த மீக்கணனி பார்த்தோம்னு சொன்னா அதியுயர் ஆற்றல் மிக்கவை. இல்லையா? அதியுயர் ஆற்றல் மிக்கவைன்னு சொன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்றது, வேலை செய்யறது நல்லா. என்ன அந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு விளங்குதானே? அதியுயர் ஆற்றல். விஞ்ஞான பொறியியல் பணிகளுக்கும் சிக்கலான கணித்தல் வேலைகளுக்கும் பயன்படுத்தப்படும். நாசா போன்ற பெரிய நிறுவனங்கள் மற்றும் இராணுவ அலுவலகங்கள்ல பயன்படுத்தப்படுமாம். சரியா? நீங்க வெயிட் பண்ணுங்களா? ரைட், ஓகே. அப்ப இதுதான் பார்த்தோம்னு சொன்னா இந்த பிக்சர்ல முதலாவது இருக்கிறது தான் சூப்பர் கம்ப்யூட்டர். சரியா? இது எப்படி இயங்குதுன்றெல்லாம் நமக்கு தேவையில்லை, அது எப்படி இருக்குங்கிறத மட்டும் நீங்க பார்த்து கொள்ளுங்க. சூப்பர் கம்ப்யூட்டர் இதுதான். சரியா? ரைட். அடுத்தது பெருமுக கணினிகள் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ். என்ன பெருமுக கணினி? மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ். இப்ப படிக்கிற விஷயம் பார்த்தோம்னு சொன்னா நான் சொல்றேன், யூனிட் 2 முடிய உங்களுக்கு கேள்வி பேப்பர் வழங்குவேன். அதுல எல்லா கேள்வியும் இருக்கும், நீங்க விட அளிக்கக்கூடியதாக இருக்கும். ரைட். அடுத்த விஷயம், இந்த டியூட்ல இருக்கிற மாதிரியே பாயிண்ட்ஸ் எழுதிட போறேன். சரியா? ஞாபகம் இருக்கட்டும். உங்களுக்கு என்ன விளங்கிருக்கோ அதுக்கு அடிப்படையில நீங்க விட எழுத தெரிஞ்சிருக்கணும். பல பயனர்கள் ஒரு கணினியுடன் இணைந்து பல முடிவிடங்களை பயன்படுத்தி தரவுகளையும் தகவல்களையும் பரிமாற்றிக் கொள்ள இக்கணினிகள் பயன்படுத்தப்படும். மீக்கணினியிலும் பார்க்க வேகமாற்றல் விலை குறைந்தவை. இந்த மீக்கணினி இருக்குதானே, இதோட பார்க்குற நேரம் வேகம் குறையாம், விலையும் குறையாம். சரியா? பெரிய வியாபாரங்கள் மற்றும் வணிகம் போன்றவற்றிற்கு பயன்படுத்தப்படுமா நினைக்கிறது. அது அந்த படம் இப்படித்தான் இருக்கு. ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரோட நிறைய ஒரு முடிவிடத்துல நிறைய கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். இப்ப இவர்த்தடி உங்களுக்கு டவுட் கொண்டு வந்திருக்கும், நிறைய கம்ப்யூட்டர் எப்படி ஒரு தரத்துல கனெக்ட் பண்ற, என்ன டிவைஸை கொண்டு கனெக்ட் பண்ற, எப்படி கனெக்ட் பண்ணினா இருக்கும்னு சொல்லி நிறைய டவுட் இருக்கும். சரியா? முதலாவது விஷயம், நீங்க ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் லெப் கொண்டிருக்கும். சரியா? மஹிந்தோதய ஆய்வு கூடம் அதுல நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா? ஐடி லெப் ஏதாச்சும் இருக்கும், அதுக்குள்ள நீங்க பார்க்கலாம் கம்ப்யூட்டர் எப்படி அழகான முறைக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லி. அது பத்தின விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்த கீழுக்கு பாக்குற நேரம் உங்களுக்கு விளங்கும். கீழுக்கு இருக்கிறாம படிப்போம். அடுத்தது சிறு கணினிகள் மினி கம்ப்யூட்டர்ஸ்.
சிறு கணினிகள் பொது நோக்க கணினிகள் எனவும் அழைக்கப்படும். சரியா? பெருமுக கணினியிலும் பார்க்க வேகம் விலை குறைந்தவர். இந்த இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னுச்சுன்னா எல்லாத்துக்கும் எழுதலாம். சரியா? உங்களுக்கு விளங்குது தானே? ஆகவும் பெர்ஃபார்மன்ஸ் கூடியது, நல்ல ஸ்பீடா வெளியது மீக் கணினி சொல்றது சூப்பர் கம்ப்யூட்டர். அதுக்கு பிறகு இருக்கிறது மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். அதுக்கு பிறகு மினி கம்ப்யூட்டர். இப்ப பாயிண்ட்ஸ் நம்ம எழுதுற நேரம் நமக்கே தெரியும் என்ன இதுக்கு மேலுக்கு இருக்கிற பெருமுக கணினியோட இது பார்த்தோம்னா என்ன விலை குறையிருக்கும், வேகம் குறையிருக்கும். அதை ஒரு பாயிண்ட்ஸை டிரெக்டாவே எழுதிடலாம். சரியா? இதுக்குண்டு சொல்லி மெனக்கண்டு என்ன பாடமாக்குற இல்லை. இப்படித்தான் சில விஷயங்களை வழங்கி கொள்றேன். இப்படித்தான் ஐடில நிறைய பாயிண்ட்ஸும் நம்ம எழுதுவோம். பல பயனர்களினால் பல முடிவிடங்களின் மூலம் சிறு கணனியுடன் இணைந்து தரவுகளும் தகவல்களும் பரிமாறிக் கொள்ளப்படும். இது சிறிய வலையமைப்பு எனப்படும். சிறிய வலையமைப்புண்டா என்னங்கிற ஒரு டவுட் உண்டு இந்த சந்தர்ப்பத்துல வந்திருக்கும் உங்களுக்கு. வலையமைப்புங்கிற என்னங்கிறதையும் கீழுக்கு பார்க்க போறோம். தயவு செய்து நீங்க கோவிச்சு கொள்ள போனா என்னடா இவர் கீழுக்கு பார்ப்போம் கீழுக்கு பார்ப்போம்னு சொல்றாருன்னு சொல்லி அது அந்தந்த இடத்துல படிக்கணும். சரியா? அப்ப அவர் தெரியா நம்ம பார்ப்போம். இவர்த்த சின்ன எல்லாம் குழம்பிடும். இப்ப இது பார்த்தோம்னுச்சுன்னா ஒரு நிறைய கம்ப்யூட்டரை இங்கேயும் கனெக்ட் பண்ணி பயன்படுற கணினியான் அது. அடுத்தது பார்த்தோம்னுச்சுன்னா கணியால் அல்லது நுண்கணினிகள். இது சிறிய கணினியாகும். இப்ப நம்ம பயன்படுத்துற எல்லா கணினியும் இந்த தனியால் கணினிக்கு தான் வரும். மடிக்கணினிகள் எல்லாம் இது என்ன மேல் குறிப்பிடப்பட்ட 3 கணினிகளை விடையும் அளவுல சின்னதாக காணப்படும். வேகம் குறைஞ்ச விலையும் குறைவா காணப்படும். மெயின் என்ன இவை குறைந்த அளவு மின்னையை நுகர்கின்றன. மற்றதெல்லாம் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்றதால என்ன செய்யும் மின் கரண்ட் அதிக அளவு பயன்படுத்தப்படும். இதுக்கு குறைவா தான் இருக்கு. நம்ம பயன்படுத்த கம்ப்யூட்டர் பின்ன இருக்கு போட்டு இருக்கிறது. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது அளவிற்கேற்ப வகைப்படுத்தல். சரியா? அளவிற்கேற்ப வகைப்படுத்தல். இப்ப 2வது யூனிட் உண்மையா பார்க்க போனா நோட்ஸ் பகுதி கொஞ்சம் பல்ல கடிச்சு புடிச்சுக்கிட்டு படிக்கத்தான் வேணும். ஆனா நீங்க ஸ்கூல் புக்கோட ஒப்புற நேரம் நான் வழங்கின நோட்ஸ் புக் சிம்பிளா இருக்கும். நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த மண்ணு நீ தெரியா. எல்லாம் ஒத்த பாயிண்ட்ஸ் தான் தெரியும் வழங்குற மாதிரி. அடுத்தது பார்க்க போறோம் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில கண்ணை வகைப்படுத்துறது. தொழில்நுட்பம் என்னடா தொழில்நுட்பம் சொல்லி கேட்டா அதாவது முதலாவது தொழில்நுட்பம் ஒத்திசை கணினிகள், அனலாக் கம்ப்யூட்டர்ஸ். ஒத்திசை கணினி பார்த்தோம்னு சொன்னா எப்படி இருக்கும்னு சொன்னா அதுல அலைகளை நீங்க வழங்கி கொள்ளலாம். பார்ப்போம். சுற்றாடலில் உள்ள மாற்றங்கள். சுற்றாடல்னு சொல்ற என்னன்னு சொல்லி தெரியும். நம்மளை சுத்திக்கிறது வளர்ச்சிக்கிற பகுதிகள். அந்த சுற்றாடல்ல இருக்கிற மாற்றம் என்ன அது வேகம், மரா வோல்ட் அளவு, அமுக்கம் என்ன மாதிரி இருக்கு, வெப்பநிலை என்ன மாதிரி இருக்கு, மழை பெய்யுமா மழை பெய்யா நடக்கிற அந்த அப்படியான செயற்பாடுகள் இருக்குதானே. அந்த சந்தர்ப்பத்துல ஒத்திசை செய்கைகள் இனங்கண்டு அதற்கேற்ப தொழிற்பற கணனிகளைத்தான் செல்லுவோமா ஒத்திசை கணனிகள் என்று சொல்லி. இப்ப இது ஒத்திசை கணனிடா என்னடா இவ்வளவு பெரிய பாயிண்ட்ஸ் சொல்லி கேட்டா இல்ல. சிம்பிளா எப்படி சொல்லலாம் சொன்னா நீங்க எழுதாக்கள் எழுதிக்கொள்ளுங்க. ஒத்திசை செய்கைகளை இனங்கண்டு அதற்கேற்ப தொழிற்படும் கணனிகள் ஒத்திசை கணனிகள் எனப்படும். இவ்வளவுதான் விஷயம். சரியா? இதுக்குள்ள இவ்வளவு பாயிண்ட்ஸ் எழுத முடியல. அது ஒன்றுமே இல்லை இந்த பாயிண்ட்ஸுக்குள்ள. கிழக்கு பாயிண்ட்ஸ் விஷயம் ஒன்று ஹைலைட் பண்ணி கொடுங்க, இல்லாட்டி சைட்ல பென்சில எழுதி கொடுங்க, உங்களுக்கு விளங்கும். என்ன ஒத்திசை கணனி சொன்னா ஒத்திசை சைகைகளை இனங்கண்டு அதற்கேற்ப தொழிற்படும் கணனி ஒத்திசை கணனி எனப்படும். உதாரணம் பதிமானி, உணரிகள் உள்ள வீதி விளக்கு, சென்சர் லைட், அதாவது ரோட்லயே டிராபிக் லைட் சொல்லுவாங்க. வானிலை அளவை பொறி, வானிலை அளவை பொறியெல்லாம் நாம முதலாவது யூனிட்ல அந்த பிக்சர் பார்த்துட்டோம். உதாரணமா இதான் நம் அனலாக் சிக்னல். இப்ப அனலாக் சிக்னல் எப்படி இருக்கும்னு சொன்னா என்ன இப்படி ஒரு பாம்பு கொண்டு போற மாதிரி எப்படியோ போயிட்டு இருக்கேன்.
வளைவு வளைவு வளைவா, அதைத்தான் அனலாக் என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்தது இலக்கமுறை கணினி, டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ். நாம் தினசரி வாழ்வில் பயன்படுத்தும் கணினிகள் இலக்கமுறை கணினிகள் ஆகும். இலக்கமுறை கணினிகள் நம்ம அன்றாடம் பயன்படுத்துற கணினியில இலக்கமுறை கணினியா. இக்கணினிகள் இலக்கமுறை செய்கைகளை இனங்கண்டு தொழிற்படுகின்றன. இவை செய்நிரலுக்கேற்ப மின்வழிவினால் தொழிற்படுத்தப்படுகிறது. மின்வழிவுக்கேற்ப தொழிற்படுத்தப்படுதான். இப்ப இது எப்படி இருக்கும்? இது பார்த்தோம்னா பாக்ஸ் மாதிரி இருக்கும். டிஜிட்டல் சிக்னல் எப்படின்னு பாருங்க. அனலாக் எப்படி இருக்கும்? இப்படி பாம்பு போற மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகும். டிஜிட்டல் அழகா பொட்டி மாதிரி காணப்படுது. உங்களுக்கு வித்தியாசம் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? இதுதான் பார்த்தோம் சொன்னா தொழில்நுட்ப அடிப்படையில் இருக்கிற முதலாவது அனலாக், இரண்டாவது டிஜிட்டல், மூணாவது கலப்பின கணினி, ஹைபிரிட் கம்ப்யூட்டர்ஸ். இந்த நீங்க வேற எங்கேயும் கிளாஸ்ல இந்த யூனிட்ட படிச்சீங்களான்னு சொல்லி தெரியா, இல்ல ஸ்கூல்ல எந்த அளவுக்கு ரெண்டாவது யூனிட் ஸ்டார்ட் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆஹ் நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னு சொன்னா நான் மெதுவா படிப்பிக்கிறது உங்களுக்கு போர் ஆയിരിக்கும். அதுக்கு நான் ஒன்றும் செய்யல. இதுல ஃபெஸ்ட்டுக்கு படிக்கிற பிள்ளைகளும் இருக்கும். சரியா? அப்ப நான் என்ன சொல்லணும், எல்லாருக்கும் வழங்குற மாதிரி கிளியரா ஸ்டார்டிங் தான் மெதுவா தான் படிப்பிப்பேன். சரியா? ஓகே. அப்ப நம்ம அனலாக் கம்ப்யூட்டர் பார்த்துட்டோம், டிஜிட்டல் கம்ப்யூட்டர் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்க போறோம்? ஹைபிரிட் கம்ப்யூட்டர். ஹைபிரிட் கம்ப்யூட்டர் இது என்னடான்னு சொல்லி கேட்டா, நம்மட அனலாக் சிக்னலையும் டிஜிட்டல் சிக்னலையும் சேர்த்து வேலை செய்யறதுதான் இது. ஒத்திசை கணனிகள், இலக்கமுறை கணனிகள் ஆகிய இரு வகைகளினதும் ஒரு கலப்பாகும். இதயத்தின் தொழிற்பாட்டை அவதானிப்பதற்கு மருத்துவமனையில் பயன்படுத்தப்படும் இசிஜி பொறி ஒரு கலப்பின கணினியாகும். ஒத்திசை செய்கைகளின் இனங்கண்டு அதனை இலக்கமுறை செய்கைகளாக மாற்றல் செயற்பாடு இங்கு நடைபெறுகின்றன. ரைட், ஓகே. அப்ப இதுல இருந்து வரக்கூடிய கேள்வியை நான் சொல்றேன். இதான் கேள்வி, இதுல இருந்து கேட்கிறேன் நான் சொல்றது. சரியா? முதலாவது, ஒத்திசை கணனி அனலாக் கம்ப்யூட்டர்னா என்ன? இரண்டாவது, இலக்கமுறை கணனி ஹைபிரிட் கம்ப்யூட்டர் என்றால் என்ன? இது ரெண்டுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். மூணாவது, கலப்பின கணினி என்றால் என்ன? கலப்பின கணினி என்ன? பேசிக் பாயிண்ட்ஸ் அதுதான். ஒத்திசை செய்கைகளினை இனங்கண்டு அதனை இலக்கமுறை செய்கைகளாக மாற்றும் கணினி. சரியா? அப்ப இதான் பாயிண்ட்ஸ். ஒத்திசை கணினிய ஒத்திசை செய்கைகள் இனங்கண்டு இலக்கமுறையா மாற்றுறதுதான் அங்கே நடைபெற விஷயம். ஹைபிரிட் கம்ப்யூட்டர். இந்த ஹைபிரிட் கம்ப்யூட்டர் இலக்கமுறை சிக்னலையும் எடுக்கும், டிஜிட்டல் சிக்னலையும் எடுக்கும். சரியா? அதுக்கு உதாரணம் இசிஜி மெஷின். ரைட். இவ்வளவுதான் பார்த்த விஷயம்னா தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் கணினி வகைப்படுத்தல். அப்ப தொழில்நுட்பத்திற்கு அடிப்படையில கணினியை வகைப்படுத்தல் என்னடா அது, என்னடா என்று நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்க போடா. தொழில்நுட்பம் என்னோட நமக்கு என்ன வரணும்? டெக்னாலஜி. அப்ப இருக்கிறது ரெண்டு வகையானது இருக்கு. உங்க அனலாக் சிக்னல், அந்த பாம்பு மாதிரி போறது, அந்த பொட்டி பொட்டியா போறது. மாறாய் இதான் விஷயம். அனலாக் சிக்னலை வச்சுக்கொள்ளும், அது இலக்கமுறை சிக்னல். அது ரெண்டையும் வச்சுக்கிறது கலப்பின கலந்து சிம்பிளா விளங்கி கொண்டா சரி. அதை விட்டு போட்டு எக்ஸாமுக்கு ஐசிடி பார்த்தோம்னு சொன்னா என்னாலும் படிச்சுக்கிட்டு இருக்கிற பாடம் இல்லை. ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னா ஒழுங்கா படிச்சு போனோம்னு சொன்னா சிம்பிளா போகும் பாடம். சரியா? அவ்வளோ விஷயம். ரைட், ஓகே. அப்ப நம்ம இங்க பார்த்தோம்னு சொன்னா கணினி வகைப்படுத்தல அளவிற்கேற்ப பார்த்திருந்தோம் 4 வகை, தொழில்நுட்பத்திற்கேற்ப பார்த்திருந்த 3 வகை. நோக்கத்தின் அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா பொது தேவை, விசேட தேவை 2 வகை இருக்கு. அது நமக்கு அவ்வளவா தேவையில்லை. இந்த நோக்கத்தின் அடிப்படையில பயன்படுத்தப்படுற கணினி எங்க பயன்படுத்தப்படும் சொல்லி ஆர்மி அது இதுகள்ல அந்த பெரிய வேலைகள் நடக்கிற இடங்களில் பயன்படுத்துவோம். அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்படி ஒரு வகை இருக்குது, வழங்கி கொண்ட போதும். ரைட், ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போறது
மேலுக்கு ஏதும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா எனக்கு செக் போட்டு கேட்டுக்கொள்ளலாம். சரியா? நீங்க உங்களுக்குள்ள வச்சு கொள்ளாதீங்க. ஓகே. அடுத்தது நாம பார்க்க போறது கணினி தொகுதியின் முறை வழி. இத von நியூமன் கட்டமைப்பு ஒன்றும் செல்லுவோம். இந்த von நியூமன் கட்டமைப்பை நீங்க ஏ லெவல்லையும் ஐசிடி ஒரு பாடம் எடுத்தீங்கன்னு அங்கேயும் படிப்பீங்க. ஏ லெவல் பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னு அங்க ஐசிடின்னு ஒரு பாடம் வருதுன்னு அங்கேயும் இந்த கட்டமைப்பை பார்ப்பீங்க. இப்ப இந்த கட்டமைப்பு பார்த்தோம்னு 7 8ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட இது இருக்கு. சரியா? ஓகே. சின்ன விஷயம். ஒரு கணினி தொகுதியின் தொழிலானது தரவுகளை உள்ளிட்டு அவற்றை முறைவழியாக்கி தேக்கி வைத்து தேவையான போது தகவல்களை வெளியிடுதல் ஆகும். இப்ப கணினி என்ன செய்யுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா? என்ன? இப்ப கணினிக்கு உங்கள்ட்ட இருக்கிற தரவெல்லாம் உள்ளீடு செய்வீங்க. குறிப்பிட்ட ஏதாச்சும் செஞ்சு அதை முறைவழிப்படுத்தி தகவலாக்கி எடுத்துருவீங்க. அதை என்ன செய்வீங்க? சேவ் பண்றா கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வைப்பீங்க. ஒரு தேவையான நேரம் என்ன செய்வீங்க? பார்த்து கொள்ளுவீங்க. நான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப டியூட் ஒன்று செய்ய போறேன். சரியா? இப்போ ஒரு நோட்ஸ் டியூட் செய்ய போறேன்னு என்கிட்ட இருக்கிற தரவுகள் என்ன? எல்லாம் பாயிண்ட்ஸா இருக்கும். போட்டோஸ் எல்லாம் தனித்தனியே இருக்கும். அப்ப இந்த முறை வழி என்ன? எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணி எல்லா அந்த தரவு பாயிண்ட்ஸ்களையும் கொண்டாந்து ஓர்டர் இது இதுதான் விஷயம் சொல்லி கோர்த்து எடுத்து தேவையான இடங்களுக்கு குறிப்பிட்ட போட்டோஸ் எல்லாம் போட்டு எல்லாம் செய்யறது தான் முறை வழி. முறை வழிப்படுத்தி என்ன செய்வேன்? தகவலை எப்படி மாத்த போறேன்? ஃபுல் ஒரு புக்கை மாத்த போறேன். என்ன கிளியரா எல்லாம் வாசிச்சா கிளியரா பாயிண்ட்ஸ் ஃபார்ம் வழங்குற மாதிரி பந்தி வழங்குற மாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்துருக்கேன். இப்ப நான் என்ன பிடிஎஃப் மாதிரி நோட்ஸா செஞ்சு எடுத்தது பிறகு கம்ப்யூட்டர்ல தேக்கி வைப்பேன். அதை சேவ் பண்ணி வைப்பேன். அதைத்தான் தேக்கி வைத்தேன்னு சொல்லி சொல்றது. அதுக்கப்புறம் நான் தேவையான நேரம் என்ன செய்வேன்? ஓப்பன் பண்ணி பார்த்து கொள்ளுவேன். இல்லாட்டி வெளியிடுவேன். அப்ப நான் இப்ப அதை தான் செஞ்சீங்க. நான் ஆல்ரெடி பிடிஎஃப் மாதிரி செஞ்சது தான் என்ன செஞ்சீங்க? இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டுறேன். அதான் விஷயம். தேவையான நேரம் எடுத்து பார்க்கலாம். ரைட். இவ்வாறு நடைபெறும் முறை வழி பல்வேறு கூறுகளினால் நிறைவேற்றப்படுகிறது என்பதை விளக்குவதே von நியூமன் கட்டமைப்பாகும். சரியா? அப்ப கம்ப்யூட்டருக்குள்ள நம்ம வழங்குற தரவெல்லாம் என்ன? முறை வழிப்படுத்தப்பட்டு தகவலாக வெளியிடப்பட்டு தேக்கி வைக்கப்படுதோ வெளியிடப்படுதோ அந்த ப்ரொசஸ் எல்லாம் நடக்கிறத காட்டுற ஒரு கட்டமைக்கப்பட்ட படம் தான் இந்த von நியூமன் கட்டமைப்பு. இதை கண்டுபிடிச்சவர் யாரு? இதை வெளியிட்டவர் யாருன்னா ஜான் von நியூமன். சரியா? von நியூமன் கட்டமைப்பை கண்டுபிடித்தவர், அதை உருவாக்கியவர், அதை வடிவமைத்தவர் யார் என்று சொல்லி கேட்டா அதுல பேர்ல இருக்கி ஜான் von நியூமன். von நியூமன் கட்டமைப்பை கண்டுபிடிச்சவர். அப்ப von நியூமன் கட்டமைப்பு என்னன்னு சொல்லி கேட்ட என்ன? கணனி தொகுதிகள தொழில்கள் எல்லாம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுதுங்கிறத வெளியிடுற ஒரு படம் தான் அது. சரியா? உள்ளிடப்படுறது, முறை வழியாக்கப்பட்டு வெளியிடப்படுறது, தேக்கி வைக்கப்படுறது சம்பந்தமான ஒரு படம் தான் அது. உங்களுக்கு வழங்குற மாதிரி நீங்க எழுதி கொண்டா சரி. இதுதான் அந்த von நியூமன் கட்டமைப்பு. சரியா? இப்ப முதலாவது பாருங்க, உள்ளிடப்படுது. தரவு என்ன செய்யப்படுதாம்? உள்ளிடப்படுதுதான். அது எதுக்குள்ள போகுது? முதன்மை நினைவகம், பிரைமரி மெமரிக்கு போகுதாம். இதுல இருக்கிற இந்த முதன்மை நினைவகம், மெமரி ரெஜிஸ்டர், இது அவுட்புட் அது வெளியாகிறது உங்களுக்கு தெரியும். செகண்டரி மெமரி. இந்த பகுதிகள் எல்லாம் என்ன? நம்ம இன்னும் படிக்கல. இதுல கீழுக்குத்தான் வருகுது. ஆனா இங்க இது வந்துருக்கி சிலபஸ்ல படிச்சுதான் ஆகணும். விளங்கப்படுத்துறேன் பாருங்க. பிறகு இங்கே திரும்ப வந்து விளங்கப்படுத்துற உங்களுக்கு விளங்கும். இப்ப இங்கதான் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கூறுகளை உள்ளிட போறோம். தரவை உள்ளிடுற அதை எடுத்து என்ன செய்யும் சொன்னா முதன்மை நினைவகம் இருக்குதானே, முதன்மை நினைவகம் எடுக்கும். முதன்மை நினைவகம் எடுத்து அதை என்ன செய்ய முடிச்சுன்னா நினைவக பதிவகம் இது ஒவ்வொன்றா போகும்.
சரியா? அதை செக் பண்ணி பார்த்து எல்லா ப்ரொசஸும் முடிஞ்சது பிறகு ஒன்று இங்கே வெளியிடப்படும், இல்லாட்டி கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணுறேன்னு அங்கே சேவ் பண்ணப்படும். சரியா? உண்மையா பார்த்தோம்னு சொன்னா இதுல இருக்கிற செகண்டரி மெமரி, பிரைமரி மெமரி, அது இது உங்களுக்கு கஷ்டம் அறிக்கும். சும்மா சொல்றேன். பிரைமரி மெமரி சொல்றத ரெம்ன்னு சொல்லி சொல்லுவோம். செகண்டரி மெமரிக்கு ஹார்ட் டிஸ்கை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இது தெரியாதாக்கள் இருக்க மாட்டீங்க. ரெம் பார்த்தோம்னா ஒரு நீட்டமா காணப்படும் பச்சை கலர்ல, இப்ப கலர்ஃபுல்லா வர இது ஒரு ரெம்ங்கிறது. சரியா? ஹார்ட் டிஸ்க் உங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டர்ல இருக்கும் ஹார்ட் டிஸ்க் ஒரு சுற்றுற ஒரு பகுதி உண்டு. இது என்னடா இது மெமரி ரெஜிஸ்டர், ஏஎல்யூ, சியூண்டு எல்லாமே இருக்குன்னு சொல்லி, அது மையமுறை வழியாக அழகிட பகுதிகள். சரியா? அது ஒவ்வொரு பகுதிகளையும் தனித்தனித்து நாம பார்த்தோம்னா படிக்கணும். இப்ப இதுல இருந்து என்ன கேள்வி வரும்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வந்து இருக்கு. இந்த படம் தான் கேள்வியே. சில பேப்பர்ல இந்த படத்தை அப்படியோ போட்டு போட்டு நான் சும்மா சின்னதாக்குறேன். சரியா? இப்படி அந்த படம் நினைச்சு கொள்ளுங்க. இதுல இப்படி படத்தை கீறி போட்டு எரோ எல்லாம் போட்டிருப்பான். சரியா? என்னென்ன தேவையான எரோ எல்லாத்தையும் அவன் போட்டு தந்திருப்பான். சரியா? கேளுக்கு எரோ எரோ எல்லாம் போட்டிருப்பான். இத ஏண்டு குறிச்சி, இத பீண்டு குறிச்சி, இத சீண்டு, இத டீண்டு, இத ஈண்டு எல்லாத்தையும் போட்டு, இல்லாட்டி இதுகளெல்லாம் குறிப்பிட்ட ஒரு சில பகுதியில ஏபின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இது என்னென்ன பகுதிகள்னு சொல்லி கேட்டுட்டான்னு சொன்னா அந்த பகுதி தெரிஞ்சிருக்கணும். சில கேள்வி பேப்பர்ல வென்யூமன் கட்டமைப்பை வரைகங்கிற கேள்வி டிரெக்டா இருக்கு. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல இந்த படம் நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சு இருக்கணும். இதுல இந்த கண்ட்ரோல் யூனிட் இருக்குதானே, ஆக கேளுகு கட்டுப்பாட்டு அலகு, இதுல இருந்து எல்லாத்துக்குமே அம்புக்குறி போகும். அதை சிம்பிளா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. கண்ட்ரோல் யூனிட் சொன்னா கணனியை கட்டுப்படுத்துறது ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரியா? இது சிபியூட கூறுகள். சிபியூடா என்னடான்னு சொல்லி உங்களுக்கு யோசிக்க தோணும். சரியா? சிபியூ என்னன்னு உங்களுக்கு பார்ப்போம். நான் இந்த பகுதி தான் பார்த்த முடிச்சுன்னா சிபியூன்னு சொல்லி சொல்லுவோம். நான் உங்களுக்கு காட்டி கொள்றேன். சரியா? இந்த சிபியூ பார்த்த முடிச்சுன்னா சின்ன ஒரு சதுர சிப்பா இருக்கு. இப்ப இவ்வளவு தெரியுதோ, இப்ப நம்ம புறவாகும் அதுன்னு சொல்றேன். இந்த சிபியூட மூணு கூறு தான் இந்த ஏஎல்யூ சியூ ரெஜிஸ்டர் சொல்லி சொல்றேன், இந்த மூணு பகுதிகள். சரியா? அடுத்தது நான் சொல்லி இருந்தேன் ரெம்னு ஒரு விஷயம். இதுதான் ரெம். நான் சும்மா பிக்சர்ஸை காட்டுறேன். சரியா? இதுதான் ரெம். இது கலர் இப்ப புதுசா வர கேமிங் லேப்டாப்புக்கு வர ரெம். சரியா? இது ரெம். சரியா? அடுத்தது ஹார்ட் டிஸ்க். உங்களுக்கு இதுதான் ஹார்ட் டிஸ்க், கம்ப்யூட்டர்ல காணப்படுற ஹார்ட் டிஸ்க். நம்ம சர்வ் பண்ற எல்லா விஷயமும் டிரெக்டா இது சர்வ் ஆகும். சரியா? ஓகே. இது போட்டோஸ் விளையினா சரி. ரைட். பாய்ஸுக்கு நார்மலா தெரிஞ்சிருக்கும், நம்ம கம்ப்யூட்டர் குழந்தைச்சுன்னா கலத்தி பூட்டுறதால தெரிஞ்சிருக்கும். கேர்ள்ஸுக்கு தெரியாத. ரைட். நம்ம அதெல்லாம் அந்த சிஸ்டம் பாக்ஸுக்குள்ள இருக்கிற எல்லா பகுதியும் நான் உங்களுக்கு கிளியரா காட்டி படிப்பிப்பேன். சரியா? ரியல். ஓகே. அது இருக்கட்டும். இப்ப வாங்க பாயிண்ட்ஸுக்குள்ள. அப்ப இந்த பொன்னியூமன் கட்டமைப்பு என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த பொன்னியூமன் கட்டமைப்பு என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த கம்ப்யூட்டர்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் எப்படி ஒரு படமா காட்டலுமோ அப்படி காட்டுது. சரியா? அப்ப உள்ளிடப்படுறத முதன்மை நினைவகம் ரெம் பெற்றுக்கொள்ளும். ஏன் ரெம் பெற்றுக்கொள்ளுன்னு இப்ப அந்த டவுட் வேணாம், பிறகு பார்ப்போம். சரியா? அத முதன்மை நினைவகம் எடுத்துக்கொண்டு அதை பார்த்தோம்னுச்சுன்னா இந்த ஒவ்வொரு பகுதிகளா கொண்டு போய் என்னென்ன செய்யணுமோ அதுகளை செஞ்சு கடைசியா இந்த முதன்மை நினைவகம் எடுத்து என்ன செய்ய முடிச்சுன்னா துணை நினைவகத்துக்கு சேர்க்கிறேன், சேவ் பண்றேன்டா சேவ் பண்ணும், இல்லாட்டி வெளியிடுறேன்டா வெளியிடும். இவ்வளவுதான் இதுக்குள்ள நடக்கிற ப்ரொசஸ். சரியா? இந்த ஏரோ மார்க்கை கொண்டு நீங்க வழங்கி கொள்ளலாம்.
சரியா? அப்ப இந்த நீலத்துண்டு இந்த நீல கலர் புக்ஸ் என்னன்னு சொல்லி யோசிக்காதீங்க. அது அந்த சிபியோட கூறுகள் மூலம் இதுக்குள்ள உள்ளடங்கப்படுது. அந்த ஓடுறஞ்ச இந்த மெமரி ரெஜிஸ்டர் இவ்வளத்தடியே தான் இருக்கணும். இந்த ஏஎல்யுங்கிற அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் இவ்வளத்தடியா இருக்கணும். கண்ட்ரோல் யூனிட் இவ்வளத்தான் இருக்கணும். இதை இங்கேயும் மாத்தி போட்டோம்னா படம் பொழைச்சிடும். ரோ எல்லாம் மாறி மாறி குறிக்க வரும், கஷ்டமா போயிடும். சரியா? அப்ப ஒரு 2 தரம் இந்த படத்தை ப்ரோ பண்ணி பாருங்க. இல்ல இப்ப தேவையில்ல, எக்ஸாமுக்கு முதல் போற நேரம் பார்க்க போறீங்க சொன்னா தாராளம் உங்களோட விருப்பம். சரியா? எக்ஸாமுக்கு போறதுக்கு முதல் எடுத்து இதான் படம் பார்த்து கொண்டா சரி. அதை நான் விவரிச்சிருக்கேன், நீங்க என்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லி பாப்போம். ஓர் உள்ளீட்டு கூறின் மூலம் உள்ளிடப்படும் தரவுகளும் அறிவுறுத்தல்களும் முதன்மை நினைவகத்துல சேமிக்கப்படுதாம். அப்ப என்ன, இந்த உள்ளீட்டு கூறால வாரது என்ன செய்யலாம், இப்படி வந்து இதுக்குள்ள இருந்து இங்க வந்து சேவ் ஆகுதாம். சரியா? அதுக்கு பிறகு என்ன செய்யுதாம், இத்தரவுகள் முறை வழிப்படுத்துவதற்காக மைய முறை வழியாக்கத்திற்கு வழிப்படுத்தப்படுகிறது. Right. அப்ப இங்க நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்ன, முறைவழி கணனில முறைவழிப்படுத்தல் செயற்பாடை செய்யறது என்ன, மைய முறை வழியாக்க அலகு. அப்ப கேள்வி வந்துரும் என்ன மாதிரி, கணனியில் முறைவழிப்படுத்தல் செயற்பாட்டினை மேற்கொள்ளும் கணினியின் பகுதி எது, என்ன, மைய முறை வழியாக்க அலகு. இப்ப அங்க எல்லா தரவுகளும் போய் அங்க என்ன எல்லாம் ப்ரொசஸ் பண்ணப்படும். அங்கு வெளியீட்டு கூறு மூலம் அத்தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. என்ன, ஏனாது இந்த சிபியூக்குள்ள வந்து எல்லாம் ப்ரொசஸ் பண்ணி திரும்ப இந்த பிரைமரி மெமரிக்கு வந்துட்டு அங்க சேவ் ஆகப்படுமா. அது என்ன செய்யுமா, வெளியிடப்படுச்சுன்னா வெளியிடப்படுமா. அதான். அப்படி இல்லை, கம்ப்யூட்டர்ல நான் பெர்மனண்டா சேவ் பண்ணி வைக்கணும் சொன்னா அது செகண்டரி மெமரிக்கு போகும். அப்ப என்னடா இது, பெர்மனண்டா சேவ் பண்ண படுறேன், அப்ப முதன்மை நினைவகம் பெர்மனண்டா சேவ் பண்ணி வைக்காதான்னு சொல்லி கேட்டா ஓ வைக்க மாட்டா. ஏனது, சரி இப்ப பார்ப்போம். இந்த இந்த பிரைமரி மெமரின்னு சொல்லி சொல்றது ரெம்மை தான் செலுப்படுது. RAM ரெம். இந்த ரெம் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா சொல்றேன். சரியா? நான் இப்ப என் லேப்டாப் ஒன் பண்ணி என் ஜூம் எப்ப ஒன் பண்ணியிருக்கேன், அதோட என் PDF அதையும் ஒன் பண்ணியிருக்கேன். இப்ப ரன் பண்ற எல்லா விஷயமும் எங்க சேவ் ஆகி கொண்டு இப்ப வேலை செய்யுதுன்னு சொல்லி பார்த்தா இந்த ரெம்ல தான் இருந்து கொண்டு வேலை செய்யுது. முதன்மை நினைவகம். MCQ கேள்வி இருக்கு, முதன்மை நினைவகம் எதுங்கிற கேள்வியும் இருக்கு அண்டர்லைன் பண்றதுக்கு. இப்ப ரெம்ல வேலை செஞ்சு கொண்டிருக்கி. இப்ப திடீர்னு மாதிரி என்ன, சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிட்டு, ஃபுல் ஆஃப் ஆயிட்டு இருந்துச்சுன்னா என் எல்லாம் எண்ணத்துல இருந்த ரெம்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப ஆஃப் ஆனதால எல்லாம் எல்லாம் க்ளோஸ் ஆகப்பட்டுரும். என்ன, எல்லாம் க்ளோஸ் ஆகப்பட்டுரும். ஏன்னு சொன்னா ரெம் RAM ரெம் பார்த்தோம்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட ஒரு கணத்துல தான் வேலை செஞ்சு சேவ் பண்ணி கொண்டிருக்கும். அது என்ன, மேலேற்றி அதுல இருந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும். இப்ப நான் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி, சரியா, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி உங்களோட டியூட்டர் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், டைப் பண்ணி டியூட்டர் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வேர்ட் MS வேர்ட்ல. அப்ப டைப் பண்ணிருக்கிற சந்தர்ப்பத்துல அது இப்ப எங்க வேலை செஞ்சு கொண்டிருக்குன்னு சொல்லி சொல்லுங்க பார்ப்போம். நீங்க செட்ல போடுங்க பார்ப்போம். இப்ப நான் என் கம்ப்யூட்டர்ல MS வேர்டை ஓபன் பண்ணி டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? இது எங்க வேலை செய்யுது, இல்ல செகண்டரி மெமரி இல்லையா பிரைமரி மெமரி இல்லையா, செட்ல போடுங்க ஆகும். நான் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி MS வேர்ட்ல பார்த்தோம்னா
கொண்டு டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எங்க வேலை செஞ்சு கொண்டிருக்கி? பிரைமரி மெமரிலையா செகண்டரி மெமரிலையா? செட்ல போடுங்க. பிரைமரி மெமரி. சரியா? இப்ப நான் சொல்லியிருக்கேன், நம்ம ஜூம் கிளாஸ்ல நம்ம படிக்க சில ஆட்கள் பார்த்தோம்னுச்சுன்னா மற்ற இடங்களுக்கு கிளாஸுக்கு போக கஷ்டங்கிறதுலாம் ஜூம் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. இனி தெரியும், நிறைய பேரும் சேர்ந்து பேசியிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்மளும் படிக்கணும். சரியா? ஓகே. அப்ப இது பிரைமரி மெமரியில வேலை செய்யுது. அப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்பேன். இப்ப நான் அப்ப சேவ் பண்றேன். சரியா? இப்ப நான் டாக்குமெண்ட் செஞ்சு முடிஞ்சு இப்ப சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு அது எங்க சேவ் ஆகும்? இல்ல மெமரி ரெஜிஸ்டர்ல சேவ் ஆகுமா? கண்ட்ரோல் யூனிட்ல சேவ் ஆகுமா? ஏஎல்யூல சேவ் ஆகுமா? பிரைமரி மெமரியில சேவ் ஆகுமா? இல்ல செகண்டரி மெமரியில சேவ் ஆகுமா? இல்ல வெளியிடப்படுமா? ஆனால் சேவ் பண்ணணும். எங்க சேவ் ஆகும்? இல்ல கம்ப்யூட்டர்ல நான் சேவ் பண்ண போறேன். அது எங்க சேவ் ஆகும்? இதுக்கு விட சொல்லுங்க ஆகும். ஒரே ஆள் தான் திரும்ப திரும்ப விட செல்லணும் இல்ல, மத்தாக்களும் இருக்கீங்க கிளாஸ்ல. சரியா? கிளாஸ்ல நீ கிளாஸ் முடிய மாட்டேங்கிறீங்க, நான் மத்த விஷயங்களும் கதைக்கிறதுக்கு லீவ் ஆகிய வேணாம். சரியா? Okay. இப்ப அது எங்க சேவ் ஆகும்னு சொல்லி பார்த்தா செகண்டரி மெமரியில சேவ் ஆகும். ஏன்? செகண்டரி மெமரி தான் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லி இப்பதான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு மேல் கீழுக்கு போயிட்டு அந்த ஹார்ட் டிஸ்கை காட்டிட்டு வந்தேன். அப்போ பிரைமரி மெமரி எப்படி இருக்குன்னு காட்டினேன். பிரைமரி மெமரியில கொள்ளளவு பார்த்தோம்னு சொன்னா 1 GB இருந்து 24 GB வரைக்கும் இருக்கும். சரியா? அது ஏன் அப்படி இருக்கு, ஏன் குறைவா இருக்குன்னு சொல்லி கேட்கிற இப்ப வேணாம், நம்ம கீழுக்கு அந்த பகுதி படிக்கிற நேரம் பார்ப்போம். செகண்டரி மெமரி பார்த்தோம்னா 1 TB 2 TB 3 TB பார்ப்போம். நமக்கு எந்த அளவு நமக்கு வேணுமோ அந்த அளவு போட்டுக்கொள்ளலாம் செகண்டரி மெமரி. ரைட்? உண்மையை வருது தேவையில்ல, ஆனா சும்மா இந்த படத்தை பார்த்து என்னடான்னு சொல்லி நம்ம உங்களுக்கு விளங்க மாட்டாங்கிறதுக்காக வேண்டித்தான் அந்த விஷயங்களை சும்மா மேலோட்டமா கதைச்சிருக்கேன். அவ்வளவுதான் விஷயம். ஓகே. தயவு செய்து வெண்ணியுவன் கட்டமைப்பை உங்களுக்கு ட்ரா பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி ரன் ஆகுங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே. இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போற பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கணனி தொகுதிக்கு இருக்கிற அந்த குறிப்பிட்ட பெரிதான கூறுகள் காணப்படுது. சரியா? இது இப்ப இன்றைய கிளாஸ்ல நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணினோம்னா தொடர்ச்சியாக பார்த்து போகணும். அப்பான அது ஒரு இன்ட்ரெஸ்டா போகும். அடுத்தடுத்த என்னென்ன சாதனம் வருது, ரைட், இந்த சாதனத்தை பயன்படுத்தி என்னென்ன செய்யலாம்ங்கிறதெல்லாம் இன்றைய கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சிடும். ரைட்? இப்ப இன்னைக்கு நம்ம படிச்ச பகுதிகளுக்குள்ள ஏதும் டவுட் இருந்துச்சுன்னா தயவு செய்து இப்ப கேட்டுக்கொள்ளுங்க.